हाय फ्रेंड्स इनकी वीडियो ग्लास पेंटिंग पापோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ग्लास पेंटिंग செய்ய தேவையான பொருட்கள் வந்து உங்களுக்கு ग्लास கலர் வேணும் ग्लास கலர் வந்து உங்களுக்கு இப்படி செட்டாவே கிடைக்குது உங்களுக்கு அதுலயே ஒரு அவுட்லைனர் ஒன்னு கொடுத்திருப்பாங்க அப்புறம் ग्लास கலர்ஸ் உங்களுக்கு அதுலயே இருக்கும் இந்த செட் வாங்கி வெச்சுக்கோங்க அப்புறம் பிரஷ் வேணும் கிளாத் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் டிசைன் சீட் ஒன்று எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து OHB சீட் வேணும் நம்ம முத கற்றுக்கிறதுனால OHB ஷீட்டில் கற்றுக்குவோம் அடுத்து கிளாஸ் வாங்கி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு சீட் எடுத்துக்கோங்க அப்புறம் OHB ஷீட்டு எடுத்து இந்த டிசைன் சீட்ல நம்ம வச்சு ஒட்டி விட்டுருவோம் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க அப்பதான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நழுவாம இருக்கும் ग्लास आउटलाइनर எடுத்துக்கோங்க அவுட்லைனர் உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல ரெடிமேடா உங்களுக்கு விக்கிது இது வந்து செட்ல வரும்போது உங்களுக்கு Blackல வரும் ग्लास பெயிண்டிங் பண்ண சில டிப்ஸ்ங்க உங்களுக்கு சொல்றேன் ग्लास அவுட்லைனர்ல Black கலர் கோல்ட் கலர் காப்பர் கலர் இந்த மூணு கலரை வாங்கி நம்ம டிசைனோட அவுட்லைனுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்புறம் ग्लास கலரை வந்து நம்ம வந்து குலுக்க கூடாது ग्लास கலரை வந்து நம்ம போடும்போது எதுவுமே ஷேக் பண்ணாம மெதுவா தான் கொடுக்கணும் இதுல வந்து ஏர் பபிள்ஸ் இதுக்குள்ள இருக்கும் குலுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம டிசைன் போட போட பபிள்ஸா தான் வரும் அது கொஞ்சம் டிசைனை அசிங்கப்படுத்திடும் அதனால எது ஷேக் பண்ண கூடாது இதுல வந்து உங்களுக்கு நிறைய ஒரு பபிள்ஸா இருந்துச்சுனாக்க இந்த ग्लास கலரை வந்து கொஞ்ச நேரத்துக்கு இப்படி தலைகீழ திருப்பி வச்சீங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் மேலே போயிடும் அப்புறம் நம்ம கலர் கொடுத்துக்கலாம் அவுட்லைனர் கொடுத்துட்டு நம்ம 2 மணி நேரம் காய வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ग्लास கலரை நம்ம கொடுக்கணும் அவுட்லைனர் கொடுத்து வெயில்ல காய வைக்க கூடாது நம்ம நிழல்ல தான் ஃபேன்ல தான் காய வைக்கணும் அது டஸ்ட் எதுவும் படாம பாத்துக்கணும் இல்லைனாக்கா உங்களுக்கு காயறதுக்கு முன்னாடி அந்த டஸ்ட் எல்லாம் போய் தூசி எல்லாம் போய் உடனே ஒட்டிக்கும் தூசி படாத இடத்துல நம்ம ஒரு 2 மணி நேரம் அவுட்லைன் போட்டு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம ग्लास கலரை போட்டுக்கலாம் இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் Black கலர் எடுத்துக்கோங்க Black அவுட்லைனரை இந்த டிப்ல இருக்குறத நம்ம தொடச்சிரணும் ஃபர்ஸ்ட் நல்லா வருதான்னு ஒரு பேப்பர்ல நம்ம போட்டு பார்க்கணும் உங்களுக்கு ஏர் வந்து அடைச்சிருந்தாலும் அடைச்சிருக்கும் ஒரு ஊசியை வச்சு குத்தி விட்டோம்னா உங்களுக்கு வந்துரும் இந்த மாதிரி உங்களுக்கு லைன் வரணும் இப்போ வாங்க அப்படியே நம்ம டிசைன் கொடுப்போம் லைட்டா அப்படியே பிரஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபர்ஸ்ட் OHB ஷீட்ல நல்லா ட்ரைனிங் பழகிட்டு அப்புறமா கிளாஸ்க்கு போயிருங்க உங்களுக்கு இது தின்னா வேணாலும் தின்னா கொடுக்கலாம் இல்ல கொஞ்சம் குண்டா வரணும்னாலும் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குண்டா வந்துரும் நம்ம பண்ற இந்த பிரஸ்ல தான் இருக்கு லைட்டா வரதும் டார்க்கா வரதும்
உங்களுக்கு செல்லோ டேப் போட்டு ஒட்டினனால டிசைன் வந்து அவ்வளோக்கா விலகாது. அடிக்கடி இந்த டிப்பை வந்து தொடச்சிடுங்க. இப்போ இப்படி ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிங்கன்னா அதை அப்படியே இப்படி கொண்டு போய் இங்கே தான் முடியணும். திட்டு திட்டாக முடிக்கக்கூடாது. அது உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்காது. ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி முடிக்கும்போது அந்த எண்டில் போய் முடிச்சிடணும். இப்போ எல்லா ஜாயிண்ட்டும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அவுட்லைனு போட்டு முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 2 hours நல்லா காய வச்சு எடுத்துக்குவோம். அன்னப்பறவை டிசைனுக்கு நான் ப்ளூ கலர் கிளாஸ் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம மெதுவாக தான் கொடுக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஏர் வரத்தான் செய்யும், இந்த பபிள்ஸு வரத்தான் செய்யும். ஏன்னா இது வந்து லிக்விடு தண்ணியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பபிள்ஸ் இருக்கும். இப்படி பபிள்ஸ் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுன்னா ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் முக்கி விட்டுட்டு நல்லா உதறி அதை வந்து ஓரமாக தள்ளி விட்டுருங்க. பழையபடியும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். மெதுவாக ஒவ்வொரு இடமா கொடுத்துட்டே வரணும். பாருங்க பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸை இப்படி ஓரமாக தள்ளி விட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். இல்லைன்னா ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம அதை எடுத்து விடணும். அந்த பபிள்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த இடம் பபிள்ஸு அப்படியே நிற்கும். அப்புறம் டிசைன் வந்து நல்லா இருக்காது. எப்போ பபிள்ஸ் வந்தாலும் நம்ம அதை வந்து உடச்சி விட்டுறணும். இல்லைன்னா இந்த அப்படி ஓரமாக இப்படி தள்ளி விட்டுறணும். இப்போ ப்ளூ போட்டாச்சு. எல்லோ எடுத்துக்குவோம். இந்த ஃப்ளவருக்கு அந்த எல்லோவை கொடுத்துருவோம். காலுக்கு எல்லோவை கொடுத்துருவோம். கொண்டைக்கு ரெட்டு வச்சிருவோம். அதில் இருக்க ஏர் பபிள்ஸை இந்த லாஸ்ட்டு போய் தள்ளி விட்டுறணும்.
இப்போ டிசைனு போட்டு முடிச்சாச்சு. இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். 24 மணி நேரம் இது நல்லா காய விட்டுருங்க. காய விடும்போது டஸ்ட்டு எதுவும் படாமல் ஒரு இடத்துல காய வச்சிடணும். இதுக்கு மேலே எந்த துணியோ ஒரு பேப்பரோ எதுவும் போடக்கூடாது. போட்டால் அது அப்படியே போய் ஒட்டிக்கும். இது அப்படியே தனியாக காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நாள் ஆகட்டும் காயறதுக்கு. நிழலில் காய வைக்கணும். இப்போ பாருங்கள், கிளாஸ் கலரு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம செல்லோ டேப்பை எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், கிளாஸ் கலர் எடுத்தாச்சுது. ஒரு கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. A4 சீட்டு கலர் பேப்பர். அதில் வந்து நம்ம OHBC இப்போ டிசைன் போட்டது இந்த டிசைன் இப்படி இருக்குன்னா நம்ம இதை வந்து திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு நம்ம இதை 4 பக்கமும் டேப் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்குவோம். இப்போ கிளிட்டர் டேப் எடுத்து நம்ம இதை வந்து 4 சைடும் ஒட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி 4 சைடும் நம்ம ஒட்டிடுவோம். பாருங்க, ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அடுத்து ஒரு சாட்டின் ரிப்பன் எடுத்துக்குவோம். செல்லோ டேப் இல்லைன்னா இதே க்ரீன் டேப் போட்டு டெக்கரேட்டிவ் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கிளாஸ் பெயிண்டிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வர வீடியோவில் வந்து நம்ம ஃபாயில் சீட்டை அடியில் வச்சு கொடுப்போம். அது இன்னும் நல்லா கிளிட்டரிங்காக ஷைனிங்காக காட்டும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.